நேத்து அரைச்சு வச்ச அப்பமா வச்சு, நேத்துமே வந்துட்டு நைட்டு டின்னருக்கு அத வச்சு ஓட்டியாச்சுங்க. கார சட்னி பண்ணி சாப்பிட்டோமா, இன்னைக்கு காலையிலுமே அதே மாவு தாங்க. அதே அதே அப்படிங்கிற மாதிரி, அதே மாவுக்கு நேத்து கார சட்னி, அதே மாவுக்கு இன்னைக்கு தேங்காய் பால் ஊத்தி தான் சாப்பிட்டோம். வீட்ல ஒரு வயசானவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அடிக்கடி அசிடிட்டி ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் ஏலக்காய், தேங்காய்லாம் போட்டு நல்ல தேங்காய் பால் அரைச்சு ஊத்தி, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரேண்டமா நீங்க வந்துட்டு கிச்சனுக்குள்ள தோசை சுட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு எத்தனை தோசை சுடணும்னு உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். எனக்கு வந்து அப்படி கிடையாது. 4 வகை சட்னி வச்சாலும் சரி, சாம்பார், சட்னி எத்தனை போட்டாலும் சரி, 8 தோசை தான் கரெக்ட்டா வரும். மிஞ்சி போனா ஒரு சில நேரம்லாம் 7 தோசை வரைக்கும் தான் சுடுவேன். சரி கணக்குக்கு ஒரு 10 தோசை ரவுண்ட் பண்ணி நம்ம சுட்டுட்டு, அத சாப்பிடுங்க சாப்பிடுங்க யாராவது கேட்டாலும் கெஞ்சினாலும் சாப்பிடவும் மாட்டாங்க. இந்த மாரி தான் போய்க்கிட்டுருக்கு. நான் வந்துட்டு ஒரு வேளை மாவு அரைக்கும்போது இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா ஒரு மாவு அரைச்சுப்பேன். நார்மலா வந்துட்டு இட்லி, தோசை மாவு அப்படின்னு 2 அரைச்சுப்பேன். இந்த டிஃப்ரெண்ட்டா ஒரு மாவு அரைக்கும் இல்லையா? இன்னைக்கு அரைச்ச மாதிரி அந்த அப்ப மாவு அது காலியாகவே எனக்கு 3 டேஸ் ஆகும். 3 டேஸா அதையே சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது கூட சேர்த்துட்டு இந்த மாவையும் காலி பண்ணுறதுக்குள்ள எனக்கு கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிரும். உங்க வீட்ல எப்படி நடக்கும்னு சொல்லுங்க?